எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஷாக் அடிக்குதுன்னு புதுசாக இன்ட்ரோ கொடுக்கலாம்லாம் பார்த்தா நல்லா ரெகுலராகவே போயிடலாம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்க சஞ்சு. இப்போ நம்ம எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பர் பைக் தான் என் கண் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ ஸ்காட் அடிக்ட் 20 E-Ride பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், அதாவது E-Ride பைக் அப்படின்னும் போது பெர்ஃபார்மன்ஸ் எங்களை சோம்பேறி ஆக்குறியா, ரைடு ரொம்ப ஈஸி ஆக்குறியா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் ஆனால் இது கிடையாது. உங்களோட ரைடை இன்னும் டஃபராக தான் ஆக்க போகுது. எந்த வகையில் அப்படின்னு ஸ்காட் சொல்றாங்க அப்படின்னா, லைக் ஒரு சில ரைடர்ஸ் என்டூரன்ஸ் போகும்போது போவாங்க, திரும்பி வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், மைட் பி. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டைம்ல நீங்க ரெகுலர் ரைடாவே நீங்க அதை யூஸ் பண்ண முடியும். அடுத்த விஷயம் கிளைம்பிங் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், அதாவது ரொம்ப ஹை இன்க்ளினேஷன்லாம் போகும்போது முட்டி சேர்த்தவங்களால நிறைய ஓட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த பெடல் அசிஸ்டன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம சம்டைம்ஸ் சீனை போடுறதுக்கு இதை பார்த்தா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறைய பேருக்கு தெரியாது. பிகாஸ் ஆப்வியஸ்லி இது ரொம்ப 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 லைட் வெஹிக்கிள், ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது சும்மா நீங்க பெடல் எசன்ஸை கொடுத்துட்டு பிச்சுட்டு வேகமாகவும் போகலாம். பார்த்தா உங்களுக்கு பைக்குன்னே தெரியாதுங்க. ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 11.80, அதாவது 112 kg தான் இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இவ்வளோ லைட் வெயிட் வெஹிக்கிள் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா மைட் பி ஆப்வியஸா ஆசமா தான் இருக்கு. ஸோ இன்னும் டீப்பரா இதை பத்தி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஃப்ரேமை பத்தி குறிப்பா பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசமா பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோர்க்லாம் நீங்க நல்ல டீப்பரா பாத்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் நாட் அ ரெகுலர் ரோட் பைக்கோட அந்த ஃபோர்க் கொடுக்கல. இதோட ஏரோடைனமிக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பில்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும், ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேமோட இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது இந்த ஹெட் டியூப்ல இருந்து இந்த இடம் கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் நாட் அ ஆர்டினரி டிசைன், ஓகேங்களா? ஸோ இதுவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பில்ட் ஆகி தான் இருக்கு. அண்ட் மேஜர் பார்ட் டிரைவ் ட்ரெயின் பத்தி நம்ம பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, டிரைவ் ட்ரெயினுமே பாத்தீங்கன்னா டேப் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்ராமோட டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஹேஸ் அ எலக்ட்ரானிக் ஷிஃப்டர்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஷிஃப்டர்ஸுமே பாத்தீங்கன்னா 1200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லைஃப் வரும். அதாவது 1000 கிலோமீட்டர் போட்டலாம். அண்ட் இன்கேஸ் நம்ம பேக்ல தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ண மாட்டோம். அந்த பாயிண்ட்ல நீங்க பார்க்கும்போது இந்த பேக் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட்ல வச்சு இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது அப்படியே நம்ம பேக்லயும் வச்சுக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதோட மேஜரான விஷயம் அந்த இன்ஜினோ இல்லை அந்த மோட்டரோ நம்ம சொல்றோம்ல, ஸோ அதோட பார்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்க எது மெயினாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹாலே அப்படின்றவங்க தான் இதுக்கான ஹப் கொடுக்கறதுல இருந்து அண்ட் இதுக்கான அந்த பேசிக் ஹார்ட் பீட்டை இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தே ஹேவ் சம் ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன்ஸ் ஓவர் ஹியர். ஸோ இப்போ நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரகாசம் வர மாதிரி இந்த சைக்கிள் இட்ஸ் குட் டு கோ ஃபார் அ E-Ride அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தே ஹேவ் சம் மோர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் லைக் ஸ்போர்ட் மோட், டர்போ மோட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நீங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பெடல் எசன்ஸ் வச்சு நீங்க இதை ஓட்டிக்கலாம். அண்ட் சார்ஜ் எல்லாம் எங்க பாக்குறது, எப்படி பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ட் தே ஆர் கிவிங் அ ஸ்மார்ட் போன் ஆப் ஆல்சோ. ஸோ உங்களோட நீங்க ஸ்மார்ட் போன்ல அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மைட் பி இட் வில் பி அவைலபிள் இன், மைட் பி கிடையாது, இட் இஸ் அவைலபிள் இன் ஆப்பிள் ஸ்டோர் அண்ட் கூகுள் பிளே ஸ்டோர். அண்ட் இன்னும் ஒரு சில டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் மனப்பாடம் பண்ண முடியல, ஸோ பார்த்து ஒப்பிச்சிடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதோட டிரைவ் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதோட ஹப் கொடுத்துருக்கிறது மஹாலே X20 மோட்டர் ஹப் கொடுத்துருக்காங்க டிரைவ்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா 55 Nm இதோட மேக்ஸ் டார்க்ல போயிட்டு இருக்குங்க. ஸோ அடுத்து பேட்டரி பத்தி பார்க்க போறோம். பேட்டரி பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மஹாலே இட்ஸ் ஜெர்மன் மேக். ஸோ 36 வோல்ட், அதாவது 236 வாட்ஸ்ல இதோட பவர் இருக்குங்க. அண்ட் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மஹாலே 1 தான். அண்ட் நீங்க இதை ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி உங்க மொபைலையும் நீங்க பார்த்துக்கலாம். ஈவன் இட்ஸ் அவைலபிள் இன் ஆப்பிள் அண்ட் கூகுள் ஸ்டோர்ஸ். அண்ட் சார்ஜர் பாத்தீங்கன்னா மஹாலே 100 to 240 வாட், அதாவது 4 ஆம்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் மற்றபடி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் காமனா உங்களுக்கு தெரியறது தான். மேஜரா இந்த மாதிரி பைக்ல இருந்தா எல்லாரும் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, எவ்வளவு வேகமா போகும். அதை அக்யூரேட்டா கரெக்டா சொல்ல முடியாதுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி வெயிட் ஆஃப் த ரைடர் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த என்ன ரோட் கண்டிஷன்ஸ்ல ஓட்டுறீங்க, என்ன டெரைன்ல ஓட்டுறீங்க, அண்ட் ஹெட்விண்ட் டெயில்விண்ட், இது எல்லாத்தையும் பத்தியும் இது காமனா இருக்கும். ஸோ எக்ஸாக்டா சொல்ல முடியாது, பட் இது நல்லாவே வேகமா போகும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி இது ஓவராலா சார்ஜ் பண்ணனா எவ்வளவு தூரம் போகும் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களோட பாடி வெயிட்டை பத்தி கால்குலேட் பண்ணி தான் இது வரும். அண்ட் எக்காரணத்து கொண்டும் இது ஃபுல்லா பேட்டரி டவுன் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக உங்க ரைடை நீங்க டிஸ்கண்டினியூ பண்ண போறது கிடையாது. யூ கேன் டிரைவ், ஓகேங்களா? அண்ட் மேஜரா சார்ஜ், நம்ம பேட்டரி எப்படி சார்ஜ் போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியர் இட் இஸ். ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்க பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நீங்க ஈஸியா உங்க பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம்.
அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி லைட்டஸ்ட் இ பைக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் இப்போதைக்கு இந்தியாவில் இது ஒன்று மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. அண்ட் இட்ஸ் அவைலபிள் இன் அவர் ப்ரோ பைக்கர்ஸ். வேற ஏதாவது டீட்டெயில் விஷயங்கள் தெரியணும்னா அஃப்கோர்ஸ் எஸ் நாங்கள் கீழே எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் கால் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மித்ரன் சஞ்சு. பாய். Stuck on you.